அரசினுடைய பொருளாதார கொள்கை தனியார்மய தாராளமய உலகமயமாக்க கொள்கை எடுத்துனா எல்லாமே தனிப்பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்கறதுக்கான வேலை தான் நடக்குது. இப்போ நீங்கள் தொடர்வண்டித்துறையை எடுத்துக்கிட்டிங்கனாலும் மத்திய அரசினுடைய தொடர்வண்டித்துறையில் 300 பேர் வேலைக்கு எடுத்தால் 3 பேர் தான் நம்மால் இருக்கும். அதுக்கு பல போராட்டங்களை செஞ்சு பார்த்துட்டோம். அது கவனத்திலே இவங்க யாரும் எடுக்கலை. இப்போ நீங்கள் உதாரணமாக பாருங்கள், தமிழ்நாட்டில் தபால் துறைக்கு வேலை செய்கிறதுக்கு ஹரியானாவிலேருந்து தேர்தல் 5 பேர் தமிழில் அதிக மதிப்பெண் வாங்கிட்டாங்கிறாங்க. இது இந்த மாதிரியெல்லாம் கொடுமை நடக்குது. அதையும் சகித்து கொண்டு தான் நம்ம இருக்கோம். இது எல்லாத்தையும் பறிச்சுக்கிறது, எதுவுமே இந்த மாநிலத்துக்கு இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாமே. இப்போ இதில் இப்போ நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி கேட்குறீங்களோ இல்லையே, எங்களுக்கு தெரியுது நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்கள். இப்போ என்ன செய்ய முடியும்? இதை எதிர்த்து இதை போராடி இந்த உரிமையை தக்க வைக்கக்கூடியது அரசின் கடமை. அரசு அதுக்கான வேலையை செய்கிற மாதிரி தெரியலையே. அரசுன்னு ஒன்று இருக்குதானே எங்களுக்கு தெரியல. இப்போ வருமான வரித்துறை ரெய்டு அவர் சிதம்பரம் வீட்டில் எல்லாம் ரெய்டு நடத்தியிருக்காங்க. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை திட்டமிட்டு பாரதிய ஜனதாவோட இதில் தான் இது பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பழிவாங்கும் செய்யலாம் இது நடக்கும்ல. அவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்க எப்படிலாம் திட்டமிட்டு பண்ணாங்களோ இப்படி இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது அதே மாதிரி திட்டமிட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் சேர்ந்து தானே அரசியலாக இருக்குது. அதுக்கு தானே சிபிஐ வச்சுருக்கோம், அதுக்கு தான் வருமான வரித்துறை வச்சுருக்கோம். அதிமுக ஜெயக்குமார் மதுசூதனன் ஒரு பக்கம் தாக்குறாரு, அவர் ஒரு பக்கம் மாறி மாறி தாக்கிட்டு இருக்காங்க. அமாவாசை இருட்டில் இப்போ திருச்சாலை மதுசூதனன் தான் ஜெயக்குமார் திட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவை படம் பார்க்குறது போல் இருக்குது. என்னவோ பாவந்த நாடும் மக்கள். அந்த டிரைவர்கள் போராட்டத்தினால திருப்பூரில் 2 தகுதியற்ற டிரைவர்கள் பஸ் ஏற்றினால 2 பெண்கள் அதான் அந்த மாதிரி இருக்குது. இப்போ 7000 கோடி இதில் நிலுவைத் தொகை இருக்குது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பல லட்சக்கணக்கில் நிலுவைத் தொகை இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 500 கோடி 600 கோடி அல்லது 100 கோடி 200 கோடி 300 கோடி இருக்கும்போதே அதை சரி செஞ்சுக்கணும். இவ்வளோ பெரிய தொகையை வச்சுட்டு அதில் ஒரு கொஞ்சமாவது கொடுத்து சரி பண்ணணும், அது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கணுங்கிறது பொறுப்பற்று இப்போ இந்த பேர் வேலை நிறுத்தமாயிடுச்சு. இதில் என்ன கொடுமைன்னா, மறுபடியும் 85,000 கோடிக்கு புதிய மெட்ரோ ரயில் தடத்துக்கு நாங்கள் வழித்தடம் போடுறோன்னு ஒரு அடிக்கல் நாட்டுது. 7,000 கோடி இதை சரி பண்ணி இருக்கிற அரசு பேருந்து வழி போட வைக்கிறதுக்கு வழியை காணோம். இதில் புதுசாக மெட்ரோ இது ஆரம்பிக்கிறதுக்கு 85,000 கோடிக்கு திட்டம் போடுறோங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய வெறுப்பாக இருக்குது, ஏமாற்றாக இருக்குது. இது அரசினுடைய பொறுப்பற்றது, கையாளாதனா, முறையற்ற நிர்வாகத்தினால் வந்தது. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். பான் சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணும்போது அங்கேருந்து சம் ஆட்ஸ் வரும். நம்ம அதை தெரிஞ்சு கிளிக் பண்ணுவோம், தெரியாமல் கிளிக் பண்ணுவோம், பாப்பப்பாக வந்துடும். அது நமக்கு தெரியாமே வந்துடும், பேக்ரவுண்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே இருந்தும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரான்சம்வேர் இதனோட மெயின் பர்பஸே உங்களை பயம்புறுத்தி உங்கள்கிட்ட இருந்து காசை பறிக்கிறது மட்டும்தான்.